பேன் பிளாஸ்டிக் நோ பிளாஸ்டிக் இது தாங்க போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எப்படி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக மாறலாம், பிளாஸ்டிக் பதிலாக எப்படி நம்ம பேக்ஸை யூஸ் பண்ணலாம் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்பேஜை யூஸ் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் கவர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பிளாஸ்டிக் கவர் பேன் பண்ணதுனால இப்போ நம்ம பயோடிகிரேடபிளான இந்த நியூஸ் பேப்பரை தாங்க நம்ம பின்க்கு யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லாங் நியூஸ் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு ரெண்டு சைடு நம்ம ஃபோல்டிங்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஈஸிங்க. இதை உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைம் அப்போ இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீக்லி டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 1 மீட்டர் டுவர்ஸ் இன்சைட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் டூ. நெக்ஸ்ட் டுவர்ஸ் அவுட் சைடு 1 மீட்டர் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மீட்டர் அந்த சைடும் 1 மீட்டர் இந்த பக்கமும் இது மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸ்லேயே மோஸ்ட்டாக கார்பேஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ண முடியாதனால இதை மாதிரி பேப்பரில் நீங்கள் பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்கள் டஸ்ட்பினில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுதான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ரெண்டு சைடை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பேஸ்கெட் மாதிரி இதை மாற்றணும். நம்ம டஸ்ட்பினில் வைக்கிறதுக்கு இது பேஸ்கெட்க்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். இந்த ரெண்டு சைடும் நம்ம டைட்டாக ஃபோல்ட் பண்ணணுங்க. இல்லைன்னா நம்ம ஸ்டிக் பண்ணுறப்போ இது ஈஸியாக ஒட்டாது. அதனால நீங்கள் டைட்டாக இதை ஃபோல்ட் பண்ணி கார்னர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நார்மல் கம் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட கம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ரைஸ் ஸ்டார்ச் கூட யூஸ் பண்ணலாம். இந்த சென்டர் லைனில் இருந்து ஒரு 2 to 3 மீட்டர்ஸ் அப்வர்ட்ஸும் டவுன்வர்ட்ஸும் நீங்கள் கம் போட்டுக்கோங்க. ரொம்பவே கம் போட தேவையில்லை. ஸோ நான் ரெண்டு சைடும் கம் போட்டு பேஸ்ட் பண்ணி 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திருக்கேன். ஸோ பேஸ்கெட் ஃபார்மில் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே கார்பேஜ்க்கு பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எக்கோ ஃப்ரெண்ட்லியாக போகிறதுக்காக தான் நான் இந்த ஐடியா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நியூஸ் பேப்பரை இதை மாதிரி நெக்ஸ்ட் டைம் கார்பேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள், ஈஸியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நியூஸ் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிளாஸ்டிக்கை பேன் பண்ணதுனால எங்கே பார்த்தாலும் நம்ம நியூஸ் பேப்பர் கவர் தாங்க யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நியூஸ் பேப்பர் கவர் எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணலான்னு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நார்மலான பேப்பர் ஷீட் எடுத்துக்கோங்க. ரொம்ப பிக் சைஸ் வேண்டாம். ஒரு சைடான நியூஸ் பேப்பர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை ஈக்குவலாக சென்டரில் நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் கவர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கவர் யூஸ் பண்ண முடியாததுனால இந்த பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ரெண்டு சைடு நீங்கள் நல்லா திக்காக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ராங்காக ஃபோல்ட் பண்ணணும். இப்போது இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டிட்டுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 50% ஆஃப் இந்த கவரோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பேஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மீட்டர் இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பார்ட்டில் ஃபிங்கர் வச்சுட்டு இதை மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் நீங்கள் இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெண்டு சைடு நம்ம இதை மாதிரி ஃபோல்ட் பண்ண அப்புறம் மேலேயும் கீழே எக்ஸஸாக ஒரு ஷீட் இருக்குங்க. அதையும் நீங்கள் இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த பேஸ்க்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த பேப்பரோட கவர் பேஸும் ரெடி ஆகிடுச்சு, பேப்பர் கவரும் ஹோம்லேயே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியே போனாலும் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த பயோடிகிரேடபிளான பேக்ஸ் தாங்க. பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணாதனால இதை மாதிரி பேக்ஸை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னா இது வேரியஸ் சைஸஸாக இருக்கும். உங்களுக்கு சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒயிட் இன் கலர் இருக்கிறதுனால இதை மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை மாதிரி வாஷ் பண்ணி இந்த பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பேக் பற்றி நான் சொல்கிறேன். இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், ரொம்பவே சாஃப்ட் அண்ட் தின் மெட்டீரியலுங்க.
இப்போ இது நீங்கள் எங்கே வேணாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸை யூஸ் பண்ணியே நம்மளுக்கு வந்து வெளியே எங்கேயுமே பிளாஸ்டிக் கவர் கேட்டாலும் கிடைக்க போகிறதில்ல. அதனால் இதை மாதிரி பேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேக்கில் வந்து 2 இல்லை 3 இது எப்பயுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது துணி மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம வாஷ் பண்ணியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எப்பயுமே கலர்ஸில் எதுவுமே வாங்காதீங்க, எல்லாம் ஒயிட் இன் கலர்லேயே வாங்குங்க. பாருங்கள், அது ஈஸியாக நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ரொம்பவே சிம்பிள். அடுத்த பேக் என்ன பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பெரிய சைஸஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை மாதிரி பேக்ஸ் வந்து நீங்கள் யார் எங்கே கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் தின் மெட்டீரியல். இது கொஞ்சம் ஹெவியான மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லியான நியூஸ் பேப்பர்ஸும் பயோடிகிரேடபிள் பேக்ஸும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறதுனால என்னோட சேனலில் நீங்கள் மெம்பர் ஆகிடுவீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுறதுனால என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பாப்பப் ஆகும். என்னோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.